வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பராக சிம்பிளான நல்ல டேஸ்ட்டான ஒரு லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சோயா வறுவலுக்கு சோயாவை நான் சுடுதண்ணில் போட்டு எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துருக்குங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா தடவி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக அரைக்கீரை எடுத்து அலசிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம் சிறுசாக இருக்கனால முழுசாக எடுத்துருக்கேன், தக்காளி இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள், இதில் ஒரு கொட்டை புளி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கீரையை நம்ம வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ சோயா வறுவலுக்கு எண்ணெய் சூடாக்கி எடுத்து இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் இருக்கிறதையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ சோயா வறுவலும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ கீரையை நான் கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ கீரைக்கு நம்ம தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு. இப்போ கடுகு வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை வத்தல், கீரை தாளிச்சு கடைஞ்சதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறலாம். இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். கீரை கடையும் போது நம்ம உப்பு போட்டிருக்கோம், காணில் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதை இப்போ நம்ம மத்து போட்டு கடைஞ்சதுனால ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ அது நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதை இறக்கிக்கலாம். அருமையான கீரை கடையிலும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பச்சை பயிறு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. 4-5 விசில் விட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சனால நான் உரித்து எடுத்துகிட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பயிரையும் சேர்த்துக்கலாம். பயிறு சேர்த்துட்டு பயிருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க.
2 நிமிஷம் மூடி போட்டு சிம்மிலே போட்டு எடுத்துக்கிறலாம். வேணா பச்சை மசாலாவும் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கார்த்திகை மாத சீசனில் நமக்கு கிடைக்குங்க. கிடைச்சா இதே போல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான கீரை கடையிலும் பாசிப்பருப்பு போட்டு கீரை கடையிலும் பச்சை மசாலாவும் சோயா வறுவலும் ரெடி ஆகிடுச்சுங்க. சாதமும் நான் மடித்து எடுத்துட்டேன். நம்மளுடைய அருமையான லஞ்ச் இன்றைக்கி சிம்பிளான லஞ்சு பார்த்துருக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு அரைக்கீரை பாசிப்பருப்பு போட்ட கடையிலும் பச்சை பயிர் மசாலாவும் சோயா வறுவல் சிம்பிளான வறுவல் தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லஞ்ச் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா டேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் டேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.